வாங்க பரபரப்பான வெள்ளிக்கிழமை ரொட்டீன் பார்த்தலாம். இன்றைக்கி வந்து காராமணி போட்டு புளிக்குழம்பு தான். அதுக்கு காராமணியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரே விசில் உப்பு போட்டு குக்கரில் வச்சிட்டிங்க அப்படின்னா பஞ்சு மாதிரி வந்துடும். சிம்பிளான தக்காளி சட்னி தான். தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நம்ம கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை 1-2 பல்ஸ் மோட்டில் விட்டு எடுத்துக்கோங்க. அதை அதிலே சேர்த்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, தேவைக்கான அளவு உப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். தோசை கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதே தான் நீங்கள் தோசை மேலே தடவி பீஸா தோசை மாதிரி என் பையனுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ காயெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பர்பிள் கேபேஜ் பொரியல் தான். இது நார்மல் முட்டைக்கோஸுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. கலர் மட்டும்தான். டேஸ்ட்டெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இது அரிஞ்சு வைக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். பட் கொஞ்சம் நம்ம அடுப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ தேங்காய் பூ போட்டு அதையும் இறக்கிட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ணால் அப்புறம் அப்படியே போயிடும் இல்லையா? அதனால் முருங்கைக்கீரையோட கொஞ்சம் முட்டை போட்டு பொரியல் மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப சத்து, அயன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அது. ஸோ அதுவும் ரெடி பண்ணிவிட்டு பையனுக்கு பார்த்திங்கன்னா கேரட் மேலே சீஸு, அதே தக்காளி சட்னி தடவி பீஸா தோசை மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். அவனுக்கு இன்றைக்கி வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ நானும் பேக் பண்ணிட்டேன். ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்.